அனைத்து சிறு பத்திரிகையாளர்களுக்கும் அரசு அடையாள அட்டைகள் வழங்கப்பட வேண்டும் என்றும், சலுகை விலையில் மனைகள் வழங்கவும், வீட்டு வசதி வாரிய வீடுகள் வழங்கவும் வலியுறுத்தி தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தியது. சங்கத்தின் தலைவர் திரு PST புருஷோத்தமன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு நாகை மாலி, வரும் ஏப்ரல் 1 சட்டப்பேரவையில் பத்திரிகையாளர்களின் கோரிக்கை குறித்து குரல் எழுப்புவேன் என்றும், முதல்வர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து கோரிக்கைகளை வலியுறுத்த பத்திரிகையாளர்களை அழைத்து செல்வேன் என்றும் தெரிவித்தார். தங்களுக்கு ஆதரவான பத்திரிகையாளர் சங்கங்களும் ப்ரமோஷன் செய்ய சமூக வலைதளங்களும் இருந்தால் போதும் என்று அதிகாரிகள் நினைக்கிறார்கள் என்றும், அதன் காரணமாக சிறு பத்திரிகையாளர்களுக்கு அடையாள அட்டை கூட தராமல் அவமானப்படுத்துகிறார்கள் என்றும் மூத்த பத்திரிகையாளர் சபீர் அகமது குற்றம் சாட்டியுள்ளார். இந்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டனர். மொத்தமாக உடனடியாக செய்ய வேண்டிய கோரிக்கைகளை நீங்கள் கொஞ்சம் ஒரு சார்ட் அவுட் பண்ணி கொண்டு வாங்க. நான் உங்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு சிஎம்கிட்ட போகிறேன். சிஎம்மை பொறுத்த வரைக்கும் அவரை நான் புரிந்து கொண்டது, ஒரு காது கொடுத்து கேட்குற முதலமைச்சர் தான் அவர். செய்கிறது ரெண்டாவது. ஆனால் சொன்னால் காது கொடுத்து 2 காதையும் கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தான் அவர். ஆகவே நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய கோரிக்கைகள் தான். நான் பார்த்தேன் அவர் என்கிட்ட நோட்டீஸ் கொடுத்த பொழுது. ஆகவே நீங்கள் அதெல்லாம் முக்கியமான கோரிக்கைகள் ஒரு நிறைய கொண்டு வராமல் முக்கியமாக உடனடியாக எது தேவை, எது நிறைவேற்ற முடியும் என்கிற அளவில் நீங்கள் வந்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் 30 வரைக்கும் இந்த கூட்டத்தொடர் இருக்குது. இந்த கூட்டத்தொடரில் ஏப்ரல் 30க்குள்ளே ஏதாவது ஒரு தேதி நான் அவற்றை இது மாதிரி பத்திரிகையாளர்களே வர்றாங்க, அவங்கள்ட்ட நிறைய கோரிக்கைகள் இருக்குதுன்னு சொல்லி அவர்கிட்ட நான் ஒரு நாள் பேட்டிக்கு ஏற்பாடு செய்கிறேன். ஒரு நாள் இந்த தோழர்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு என்னால் முடிந்த அளவுக்கு நான் முதலமைச்சரோடு உங்களுடைய அழைத்து கொண்டு பேசுவேன், சட்டமன்றத்திலையும் பேசுவேன். எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் உங்களுடைய கோரிக்கைகளை அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கான அந்த வேலையை நான் நிச்சயமாக செய்வேன் என்பதை சொல்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். இல்லைன்னா புருஷோத்தமன் நான் சொல்லிவிடுவேன், உங்கள் கோரிக்கை நிறைய இருக்குது, நீங்களே பேசுங்க. முக்கியமான வேலை 1ஆம் தேதி நான் பேசணும் சட்டமன்றத்தில். இப்போ என்னன்னீங்கன்னா, எனக்கு ஒரு 10 நிமிஷம் அவங்க கொடுப்பாங்க பேசுறதுக்கு. அதில் விரல காட்டி அப்படி பண்ணி கிண்ணி ஏதாவது ஒரு 12 நிமிஷம் வாங்கலாம். இந்த 12 நிமிஷம் உரையை நான் தயார் பண்ணுறதுக்கு 5 நாள் ஆகுது. இந்த 12 நிமிஷம் சட்டமன்றத்திலே நான் பேசுவதற்கான உரையை தயார் பண்ணுவதற்கு ஒரு 5-6 நாள் ஆகுது. காரணம் என்னன்னா, அதை எதை கன்சைஸ் பண்ணுறது, எதை வகைப்படுத்துறது, எப்படி அதை ஃபோக்கஸ் பண்ணுறது. சட்டமன்றத்தில் பேசுவது ஒரு கலை தோழர். யாருக்கு கலை? எங்களை போல மக்கள் பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் எழுப்பக்கூடியவர்களுக்கு ஒரு கலை, மற்றவங்களுக்கு அது எப்படின்னு தெரியாது. பல இதை ரெஃபரன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போடுறோம். அவங்களுக்கு அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய மெஷினரி இருக்கு, மந்திரிக்கு ஒரு பெரிய மெஷினரி இருக்கு. ஒரு விஷயத்தை கொண்டு வாங்கன்னா உடனடியாக கொண்டு வரதுக்கான ஏற்பாடெல்லாம் இருக்கு. இப்போ நாங்கள்லாம் போகிறோம்னா அதெல்லாம் தயார் பண்ணி அதுக்கான எதில் எந்த புத்தகத்தில் வந்திருக்கு, எப்போ வந்திருக்கு, யாருடைய பேச்சில் வந்திருக்கு, இதெல்லாம் இது பண்ணி கொண்டு போக வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ஆகவே சட்டமன்றத்தில் பேசுவது என்பது அது தயாரிப்புக்காகவே பெரிய செலவிட வேண்டியது. அந்த வகையில் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகளை நான் சட்டமன்றத்தில் எதிரொலிப்பேன் என்ற இந்த நேரத்தில் கேட்டு உங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்றமைக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அரசியல் நிறைய பேசலாம், எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சது தான். திருநெல்வேலியில் போய் அல்வா வைக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் குமரேசன் நல்லா சொன்னார் சொல்லுகிற பொழுது, நாட்டு மக்களுக்கு செய்தியை கொடுக்கக்கூடிய உங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு செய்தினார். அதனால உங்களுக்கு அரசியல் போக்குகளை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஏன்னா அரசியல் போக்குகளை மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடியவர்கள். நான் சொன்னது மாதிரி உங்களுடைய எழுத்து சாதாரண ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துகிற அது மாதிரியான எழுத்து உங்களிடமிருந்து புறப்பட வேண்டும்.
எழுதுகோள் என்பதுதான் ஒரு ஆயுதம். எழுத்தும் ஆயுதம், எழுதுகோளும் ஆயுதம் என்கிற வகையில் எழுதுகோளுக்கு இணையான ஆயுதம் எதுவும் இல்லை. உலகத்திலே பல புரட்சிகளை ஏற்படுத்தியது எழுத்து. ஒரு பக்கம் அசெம்பிளி நடந்து கொண்டிருந்தாலும் பத்திரிகையாளர்களுக்கு இந்த கோரிக்கைகள் எல்லாம் இருக்கிறது. பத்திரிகையாளர்களுடைய கோரிக்கை என்ன, இது பட்ஜெட் செஷன்ல பேச முடியுமா அப்படின்னு ஒரு காலத்துல அரசியல் கட்சி தலைவர்கள் நம்மளை தொடர்பு கொண்டு நம்மளுடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அதே போல எதிர்கட்சிகள் இதை செய்வார்கள் அப்படின்றதுக்காக அரசாங்கமும் அந்த முயற்சிகளை எடுக்கும். ஆனால் இன்று அந்த நிலைமை என்பது முற்றிலுமாக மாறி இருக்கிறது. பத்திரிகையாளர்களை எப்படி வஞ்சிப்பது, பத்திரிகையாளர்களை எப்படி முடக்குவது, பத்திரிகையாளர்களுடைய உரிமைகளை எப்படி பறிப்பது, பத்திரிகையாளர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை எப்படி நசுக்குவது அப்படின்றதுக்காகவே இன்று அரசாங்க அதிகாரிகள் பல்வேறு விதமான திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு சான்றாக தான் இந்த கோரிக்கைகள் எல்லாம் இருக்கிறது. ஒரு அக்ரிடேஷன் கார்டு வாங்குறதுக்காக சிறு பத்திரிகையாளர்கள் எல்லாம் நாம 10,000 பத்திரிகைகள் பிரிண்ட் பண்றோம் அப்படின்றத காமிக்கணும், அதுக்கு சர்டிபிகேட் கொடுங்க. சர்டிபிகேட் கொடுத்தா தோழர் சொன்ன மாதிரி சேல்ஸ் டாக்ஸ்ல கொண்டு போய் காமிச்சு இவங்க 10,000 பிரிண்ட் பண்றாங்களா, அந்த மாதிரி ஒரு பிசினஸ் நடக்குதா, அப்படி இல்லைன்னா இவங்க ஜிஎஸ்டி கட்டுறாங்களா அப்படின்னு பல்வேறு விதமான நெருக்கடிகளை கொடுப்பதற்கான காரணம் என்ன? நாம உங்ககிட்ட கேட்கிற சலுகை கிடையாது, எங்களுடைய உரிமைகளை கேட்கிறோம். எங்களை அங்கீகரிக்க எங்களுக்கான அங்கீகார அட்டைகளை கொடுங்க அப்படின்னு கேட்கிறோம். ஆனால் அது சலுகையாக இந்த அரசாங்கம் பார்க்கிறது அப்படின்னா இதை தடுக்க வேண்டும், இந்த சலுகைகள் இவர்களுக்கு போகக்கூடாது, இந்த சலுகைகளை நாம் முடக்க வேண்டும் அப்படின்ற ஒரு மனநிலையில இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் செயல்படுகிறார்கள். இந்த அதிகாரிகள், இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இந்த குழுக்களை அமைக்கிறார்கள். அக்ரிடேஷன் கமிட்டி, மற்ற கமிட்டி இருக்கு. அதுல இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் ஒரு சில பேர் ஆமா இது சரியான முடிவு அப்படின்னு அவங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதன் மூலம் இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுடைய ஆதரவு இருந்தா போதும், மற்ற பத்திரிகையாளர்களுடைய ஆதரவு இந்த அரசாங்கத்துக்கும் தேவையில்லை, யாருக்கும் தேவையில்லை, எங்களோட இணக்கமாக இருக்கக்கூடிய அந்த 4 பத்திரிகையாளர்கள் இருந்தால் போதும், அவர்கள் செய்தி வெளியிட்டால் போதும், அவர்கள் டிவி நிகழ்ச்சிகளில் பேசினால் போதும், மற்ற சிறு குறு பத்திரிகையாளர்கள் நமக்கு தேவையில்லை அப்படின்ற மனநிலையில் இந்த அரசாங்க அதிகாரிகளும் அரசாங்கமும் போய்விட்டதா அப்படின்ற சந்தேகம் தான் நமக்கு எழுகிறது. இதைவிட தோழர் சொன்ன மாதிரி இதைவிட ஒரு வெட்கக்கேடு இருக்க முடியாது, இதைவிட ஒரு அவமானம் பத்திரிகையாளர்களுக்கு இழைக்கப்படும் அநீதியாக தான் இது கருதப்பட வேண்டும். ஏன்னா இது பேசிக்கா அவங்க என்ன பண்றாங்கன்னா சிறு குறு பத்திரிகையாளர்களை இன்சல்ட் பண்ணுவது, சிறு குறு பத்திரிகையாளர்களை எள்ளி நகையாடுவது, அவங்களை நீங்க பத்திரிகையாளர்களாக இருப்பதற்கு தகுதியே இல்லாதவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு நம்மளை தள்ளுவது அப்படின்ற ஒரு சூழல் தான் இவங்க உருவாக்குறாங்க. இன்னைக்கு அரசாங்க அதிகாரிகளுக்கெல்லாம் என்ன ஒரு பெரிய தைரியம் வந்துருச்சுன்னா, இன்னைக்கு சமூக ஊடகங்கள் இருக்கு, சோஷியல் மீடியா இருக்கு. இன்னைக்கு சாதாரணமா இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் பெரிய பெரிய சிங்கம் போல சோஷியல் மீடியால ஒரு ப்ரமோஷன் பண்ணக்கூடிய காலம் நாம் அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்படின்னும் போது இந்த சமூக ஊடகங்கள் போதும், இதுல இருக்கக்கூடிய இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் நமக்கு போதும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு இந்த அதிகாரிகள் விட்டார்கள். அதுதான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம். நீங்க விளம்பரம் கொடுக்கறதுக்கு கூட ஒரு சில நிபந்தனைகளை விதிக்கிறார்கள். முதல்லலாம் பத்திரிகை இருந்து RNA ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தா போதும், அவர்களுக்கு உரிய விளம்பரங்கள் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து அரசாங்கங்கள் அந்த பத்திரிகையாளர்களை பாதுகாக்கும், பார்த்து கொள்ளும். ஆனால் இன்னைக்கு நீங்க ஒரு விளம்பரம் வாங்கணும்னா கூட உங்களுக்கு குறைந்தபட்சம் 3000 பிரதிகள் நீங்க பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ற ஷரத்துகளை போடுவது என்பது, நீங்கள் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் எங்களுக்கு ஆதரவான ஊடகவியலாளர்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கு ஆதரவான சங்கங்கள் இருக்கிறார்கள், அதை வைத்து நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் மீண்டும் மீண்டும் கன்வே பண்றாங்க. இதுல இருந்து நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னவென்றால், பத்திரிகையாளர்களுக்கான உரிமைகளை பெறுவதில் நாம ஒற்றுமையா இருந்தா எப்பேற்பட்ட அரசாங்கமா இருந்தாலும் அவர்களிடமிருந்து நம்மளுடைய உரிமைகளை நாம் கேட்டு பெற முடியும், நாம் போராடி பெற முடியும். நமக்கான அந்த அந்த ஒற்றுமையை உருவாக்குவதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. அதை மையப்படுத்தி நாம் வேலை செய்ய வேண்டும்.
அதை மையப்படுத்தி நம்மளுடைய உரையாடல்கள் இருக்க வேண்டும். அது ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு குழுவாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு அமைப்புகளாக இருந்தாலும் சரி, இந்த விஷயம் குறித்து பல்வேறு நாட்களாக இது ஒரு பிரச்சனையாகவே போய்கொண்டு இருக்கிறது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக பத்திரிகையாளர்கள் அதை பற்றி பேசுகிறார்கள், சங்கங்கள் அதை பற்றி அறிக்கை கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு அதை பற்றியெல்லாம் ஒரு கவலையும் இல்லாமல் இருக்கிறார்கள். இதை கேட்கவே மறுக்கிறார்கள் அப்படின்ற ஒரு நிலைமை தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது.